Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. 5 நாள் மட்டுமே இத நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்து பாருங்க. மறுநாள் காலையில எந்திரிக்கும்போது உங்களுடைய உடம்பு அந்த அளவுக்கு ஆரோக்கியமா சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஹோம் ரெமெடி உங்களுடைய கால்சியம் குறைபாட்டை சரி செய்வதோடு மட்டும் இல்லாம நிறைய பசங்க இப்ப வந்து அதிகமா படிக்கிறதுனால மொபைல் கம்ப்யூட்டர் பார்க்கிறதுனால கண் எரிச்சல் கண் குறைபாடு இருக்கும். அந்த கண் குறைபாட்டையும் சரி செய்யும். அந்த அளவுக்கு அற்புதமான ஹோம் ரெமெடி இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு இதற்கு 3 டீஸ்பூன் போல வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த எள்ளை மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 போல பாதாம் பருப்பு சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் எள்ளுக்கு 1 பாதாம் பருப்பு கணக்கு வீதம் வந்து எடுத்துக்கங்க. அதையும் சேர்த்துட்டு நைஸா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம். 1 மாதம் ஆனாலும் வந்து கெட்டு போகாது. இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு கிளாஸ்ல சூடான பால் எடுத்திருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் போல நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். இப்போ இதுல 1 டீஸ்பூன் போல நம்ம வச்சிருக்க அந்த பவுடரை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து வெதுவெதுப்பா இருக்கும்போது நைட்ல நீங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்க போங்க. நீங்க ஒரு நாள் குடிச்சிட்டு மறுநாள் எந்திரிக்கும் போதே அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய மூளை அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வேலை செய்யும். கண் பார்வை நல்ல தெளிவடைய ஆரம்பிக்கும். இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி, கழுத்து வலி, அதுக்கப்புறம் எலும்புகள் இருக்கக்கூடிய அந்த வாயுக்களினால் ஏற்படக்கூடிய அந்த வாயு பிடிப்பு எல்லாத்தையுமே வந்து சரி செய்திடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஹோம் ரெமெடி. இதை நீங்க அப்படியே விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஒரு 5 நாள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க ரெகுலராகவே கூட எடுத்துக்கலாம். ஆனா இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. கர்ப்பத்துக்கு முயற்சிக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. எள்ளு வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த கர்ப்பத்தை வந்து கலைக்கக்கூடிய தன்மை வந்து அந்த எள்ளுல இருக்கு. அதனால அவங்க மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. எள்ளுல அதிகமான சத்துக்கள் இருக்கு. அதுவும் குறிப்பாக கால்சியம், காப்பர், பாஸ்பரஸ், மக்னீசியம், அதுவும் நிறைய பாத்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் இ, இரும்பு சத்து, ஜிங்க் சத்துலாம் இருக்கு. அதிகமான புரதச்சத்துக்களும் இருக்கு. அந்த மூளையோடைய சுறுசுறுப்பை வந்து நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தை கொடுத்து அந்த எலும்பை இரும்பாக்கக்கூடிய அனைத்து தன்மையுமே இந்த எள்ளு வந்து வழங்குச்சு. இந்த எள்ளு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. நம்மளுடைய எலும்பு தேய்மானத்தை சரி செய்து எலும்பை வந்து நல்லா அடர்த்தியா உறுதியாகவும் வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை சேர்க்கறதுக்கு பயன்படுது. இந்த எள்ளு பயன்படுத்தும் போது, நல்லெண்ணெயை பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுறதை வந்து தடுக்குது. இந்த எள்ளுல இருக்கக்கூடிய செம்பு சத்து, கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து, இந்த 3மே மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த வலியையும் வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மூட்டுகள்ல அந்த ஜவ்வுகளுக்கு தேவையான நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஜவ்வுகள்ல நிறைய பாத்தீங்கன்னா கொழகொழுப்பு தன்மை ஒண்ணு தேவைப்படும். அந்த கொழகொழுப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய அனைத்து தன்மையுமே வந்து இந்த எள்ளுல வந்து இருக்கு. பாதாம் பருப்புல எள்ளுல எந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கோ அதே அளவுக்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே ஒரு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.